கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து நடத்தி வந்த ஆண்டவருக்கு ஆராதனை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த காலை வேளை வியாதியின் மத்தியில் நம்ம எழுப்பின யெகோவா ரஃபா சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். வியாதியின் மத்தியில் நீர் எழும்பு என்றீரே யெகோவா ரஃபா, என் சுகம் நீரே. வியாதியின் மத்தியில் கடந்த நாட்களில் என்னோடு கூட இருந்தீரே, என்றும் என் அருகில் என் கூடவே வந்தீரே. வரும் காலங்களிலும் என்னோடு எழும்பி வரும் புயல்களிலே பிதாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம். எங்கள் வாழ்க்கையில எழுப்பி வருகிற புயல்களை அடக்குகிற தேவன், இந்த காலை ஆராதனை நேரத்தில் எத்தனையோ புயல்கள் மலைகள் எங்களுக்கு முன்பதாக நிற்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுதான் தெரியும், மலைகளை மெழுகு போல உருகக்கூடிய தேவ பிரசன்னம் எங்கள் நடுவே இருக்கிறது. எல்லாவற்றையும் உடைத்து போடும். எந்த அலைகள் மோதினாலும், எந்த காற்றடித்தாலும், எந்த வெயில் அடித்தாலும் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. காரணம் என்ன? எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிற எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர், வருகிறீர், இனியும் வருகிறவராகவே இருக்கிறீர். இந்த மாதத்தின் கடைசி நாளில் உம்முடைய சமூகத்தில் நிற்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவரே, ஆரம்பிக்கும் போதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர், முடிக்கும் போதும் எங்களோடு கூட இருந்தீர், வரும் காலங்களிலும் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நடத்துவீராக. நாங்கள் உண்மைதான் நம்புகிறோம், உண்மைதான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட ஆன்லைன்ல இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களை மாட்கொள்ளட்டும். இங்கே வந்திருக்கிற எங்கள் நடுவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. பரிசுத்த
ஆவியானவருடைய ஊடுருவல் இந்த இடத்துல இருக்க நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. எல்லா தடைகளையும் முறிப்பீராக. எல்லா வான மண்டல பொல்லாத பிசாசின் கிரியைகள், எங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் நாமத்திலே இந்த ஆராதனை துவக்கத்திலே நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். விடுதலையாய் உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை. ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாங்கள் குடும்பமாய் உங்கள் மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். என்னுடைய புகழிடத்தை சொல்லி பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு. மறுபடியும் சொல்லுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு. ஓ எஸ். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, எல்லாமே பார்த்துக் கொள்வீ. எல்லாமே பார்த்துக் கொள்வீ. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு. கர்த்தர் நாமம் ஸ்தோத்திரத்தோடு அவருடைய பிரவாகத்துக்குள் நுழைந்து கம்பீர சத்தத்தோடு அவரை பாடி நமக்கு வெற்றி தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சபையாய் பாடி உயர்த்துவோம். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. சொல்லுங்க. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாரும் கர்த்தர் நாமம் கருத்தோடு துதித்திடுவேன். சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமம் யெகோவா ராஃபா, சுகம் தரும் நாமத்தை சொல்லி ஒன்று சேர்ந்து உயர்த்துவோம். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, என்னுடைய நல்ல மேய்ப்பனாயிருந்து எனக்கு வழிகாட்டின ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை வேளையில ஒரு மனதோடு சொல்லி இயேசுவினுடைய நாமத்தை உயர்த்துவோம். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே.
எஸ், ஸ்தோத்திரமே அப்பா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுமே. என் கூடவே இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான், யெகோவா ஷம்மா. கூட இருக்கிற ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல கைகளை தட்டி, சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை சமாதானமாய் நடத்தின ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து யெகோவா ஷாலோம் அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவோம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா. சொல்லுவோம் எல்லாரும், ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா. எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஓ ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஓ ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கருத்தோடு ஆராதிச்சீங்க? நம்ம ஆண்டவரை மாத்திரம் தான் கருத்தோடு ஆராதிக்க முடியும். நம்மை கருத்தாய் பாதுகாத்தாரா? கண்மணி போல கருத்தாய் என்னை பாதுகாத்து இந்த மே மாதத்தில் எத்தனையோ வெயில், கடும் பிரச்சனை, கடும் போராட்டம், ஸ்கூலு லீவ் வேற விட்டாங்க, வீட்டில் பிள்ளைகள் தொல்லை, எல்லாத்தின் மத்தியிலும் என்னை கருத்தாய் கவனித்து பார்த்து என்னை நடத்தி வந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரை ஆராதிக்கும் போது சந்தோஷமா ஆராதிக்கணும். துக்க முகம்லாம் போயிடணும், துக்க முகம் போயிடணும். ஆண்டவர் சந்தோஷம், என்ன சண்டை போடுங்க, என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த உடனே ஆண்டவரை சிரித்து மகிழ்ந்து ஆராதிக்கும் போது சாத்தானுக்கு ஒரு பெரிய வெட்கத்தை உண்டாக்குறோம் நம்ம. ஹல்லேலூயா. இதுவரை நம்மை நடத்தின ஆண்டவர், ஏன் அவர் நாமத்தை சொல்லி பாடுறோம்? இந்த நாமத்துக்குரியவராய் அவர் என் வாழ்க்கையில செயல்பட்டிருக்கிறார். யெகோவா ராஃபா என்றால் எனக்கு சுகத்தை தந்தவர் நடத்தி இருக்கிறார். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தை என் வாழ்க்கையில தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ரூவா என்றால் என் வாழ்க்கையில நல்ல மேய்ப்பனாய் இருந்து என்னை மேய்த்து நடத்தி மே மாதம் முடிவு வரை என்னை கொண்டு வந்திருப்பார். ஆனால் இனியும் என்னை கொண்டு செல்ல இந்த நல்ல ஆண்டவர் என் கூடவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதிதாக எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவோம். அதனால தான் டெய்லியும் கொடுத்துட்டாரு. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான ஒன்று பணம் இல்லை, பதவி இல்லை, எது இருந்தாலும் ஆண்டோடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் பிழைத்திருக்க முடியும். அவருடைய கிருபைக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? அதை ருசித்திருக்கிறீங்களா? நான் ருசித்திருக்கிறேன். சில நேரத்தில் நிற்கவே முடியாது, துவண்டு போகக்கூடிய நிலைமை, என்ன செய்வதென்று தெரியாத நிலையில கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறார்.
அவருடைய நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இன்னைக்கு நம்மளை நிர்மூலப்படுத்தி விடலாம் என்று பலர் பலவிதமாக சத்துரு திட்டம் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த மே மாதம் முடிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். இன்னொரு அற்புதமான பாடலை நாம் எல்லாரும் பாட போகிறோம். ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை. சொல்லுங்க கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை. சொல்லுங்க நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. படிப்பு முக்கியமல்ல, பட்டதாரி ஆவது முக்கியமல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என் கூட இருந்தா அந்த கிருபை என்னை உயர்த்தும், என்னை வாழ வைக்கும். நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிற தேவ கிருபை. நல்ல கையை தட்டி உயரல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் படிக்கல, பட்டதாரி ஆகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் நிர்மூலமாகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் கிருபை கிருபை கிருபை. எத்தனை பேர் நிஜமா சொல்றீங்க? ஓ எஸ். கிருபை 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 கிருபை. சத்தத்தை உயர்த்தி கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. சொல்லுங்க நான் இல்ல என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 கிருபை. அவருடைய கிருபையிலே நாம் அற்புதத்தை சுதந்தரிக்க முடியும், அதிசயங்களை சுதந்தரிக்க முடியும். வியாதிகள் சுகமாகும் அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபையை சொல்லி எல்லாரும் பாடி பாவம் போக்குகிற, சாபத்தை நீக்குகிற, பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவ கிருபை. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. ஏன் பாவம் எல்லாம் மறையுது, சாபம் எல்லாம் உடையுது, மாறினது. ஏன் அற்புதங்கள். எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி. பாவம் எல்லாம் மறைந்தது, சாபம் எல்லாம் உடைந்தது. காரணம் என்ன? கிருபை கிருபை
கிருபை. சொல்லுவேன் எல்லாரும் கிருபை 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 எல்லாம் கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை கிருபை. ஓ நான் இல்ல என் தாளந்து இல்ல நான் இல்ல பிசாசு கேட்கிற மாதிரி நான் இல்ல என் பலன் இல்ல என் தாளந்து இல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி உம்முடைய கிருபை கிருபை சத்தத்தை உயர்த்தி கிருபை 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 எல்லாம் கிருபை கிருபை கிருபை. கடைசியா எல்லாரும் கிருபை கிருபை. உம்முடைய கிருபைக்காக நன்றி, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை நம்மை தினந்தோறும் சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால நிற்க முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மை நடத்தினது, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகும், பர்வதங்கள் பெயர் போகும், ஏது எப்படி போனாலும் என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு விலகவே விலகாது. அப்படிப்பட்ட வல்லமையில் இந்த கிருபைக்கு ஒரு பவர் இருக்குதுங்க, ஒரு வல்லமை இருக்குது. படிப்பை வச்சு சாதிக்க முடியாது, திறமைகளை வச்சு சாதிக்க முடியாது, பணத்தை வச்சு சாதிக்க முடியாது. இது எதுவுமே எனக்கு இல்லைன்னா தேவ கிருபை என்னை சாதனையாளராய் மாற்றும். அவருடைய கிருபையினாலே நான் சாதிக்க முடியும். அவருடைய கிருபை எல்லாவற்றையும் எனக்கு பெற்றுத்தரும். எத்தனை பேர் நம்புறீங்க? வருகிற ஜூன் மாதம் மிக தேவை நிறைந்த மாதமாக இருக்கும். அநேகருக்கு தேவை குறித்த பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் நீங்கள் சாதிப்பீர்கள். எல்லாம் சந்திக்கப்படும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரை ஆராதிப்பது தான். இவ்வளோ பெரிய கிருபையை என் வாழ்க்கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன காரியங்கள் செய்தாலும் என் வாழ்க்கையில் அவருடைய கிருபையை மாத்திரம் விலக்காம இன்னும் வச்சிருக்கிறாரே, எவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மே மாதத்தை முடித்தது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஜூன் மாதத்தை துவங்க போவது அவருடைய கிருபை. இனி வரும் நாட்களில் ஒன்று மாத்திரம் என்னை விட்டு விலகாது, கர்த்தருடைய கிருபை என்னை விட்டு விலகவே விலகாது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலை வேளையில உமக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். உம்மை நாங்கள் தொழுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு பரிசுத்தரே 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 என்று கர்த்தரை இந்த காலை வேளையில ஆராதித்து, ஓ ஸ்தோத்திரம், மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஏக சத்தத்தோடு ஆண்டவரை சொல்லி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஆராதனை
எங்கள் போற்றிடும் எங்கள் ரூபின்கள் போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, பூமியில் இருக்கிற நாங்களும் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியிலே களி கூர்ந்து மகிழுங்கள். ஆராதனை உமக்கு. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஏழு குத்து எங்கள் நடுவே உலாவுகிறவரே, உங்களை மறந்து கர்த்தரை ஆராதியுங்கள். வாழ்க்கையின் ஆரம்பம் நீர்தான், முடிவும் நீர்தான். ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. எங்கள் மீட்பரும் எங்கள் ஜீவனுமாகி எங்கள் இயேசுவே, சர்வத்தை உண்டாக்கின தேவன், எங்களோடு கூட நீர் இருந்து எங்கள் ஆரம்பமும் முடிவுமாக இருந்து ஏழு குத்து விளக்கின் நடுவிலே உலாவுகிற தேவன், எங்கள் நடுவே இந்த ஆராதனை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர், எங்களை எங்கள் எஜமானர், எங்களை காக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் பணிந்து உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஓ சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டி எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து சர்வ வல்லவரை ஆராதிப்போம்.
கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்றும் உனக்கில்லை, துதிகானம் தொனித்து மகிழ்வா. சாத்தான் உன்னை எதிர்த்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து எதிர்க்கிற சத்துருவினுடைய கிரியைகளை அடித்து நமக்கு ஜெயக்கொடி ஏற்றின இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி 2 கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். உங்க சத்தம் மாத்திரம் கேட்கணும். சத்தத்தை உயர்த்தி கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சர்வ வல்லவர். சாத்தான் நம்மை எதிர்த்து நிற்பான், நமக்கு நேராக எதிர்த்து செயல்படுவான். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை, ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். சத்துருவுக்கு சரியான பதிலடி கொடுக்க நம்மோடு கூட ஜெய கிறிஸ்து இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை குறித்தும் கலங்காதீர்கள், வேதனைப்படாதீர்கள். இதுவரை நடத்தின இயேசு என்றைக்காவது உங்களை கைவிட்டிருக்கிறாரா? இல்லையே, ஒருபோதும் கைவிடவில்லையே, என்னை விட்டு விலகவே இல்லையே. எனக்கு பலன் தந்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபை என் மேல ஊற்றி 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 கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலனை தந்து தந்து என்னை நடத்தி வந்தார். இவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார். அவர் என்னோடு கூட இருந்தால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். அப்படிப்பட்ட பலனை எனக்கு தருகிற நல்ல ஆண்டவர் என் கூட இருந்து என்னை நடத்துவார். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் நாங்கள் சபையாய் கூடி ஒரு மனதோடு ஆராதித்தோம். நீர் இந்த இடத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இன்றைக்கு இந்த இடத்துல நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். நீர் பேசுகிற வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஆறுதல் கொண்டு வரட்டும். வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், எல்லா அசுத்த கிரியைகளும் நீங்கி போகட்டும். வார்த்தை கேட்க 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 ஒரு விடுதலை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நல் வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு போஷித்து எங்களை நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள்.